என்னம்மா கண்மணி, எஸ். நேத்து நைட்ல இருந்தே ஒரே சோஷியல் மீடியாலாம் ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ், என்ன கதை? அதை ஏன் கேக்குறீங்க? ஆ, அப்படியே சோஷியல் மீடியாவே அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்னே ம். சொல்லலாம். ஓகே. யூஸ்வலா ஒரு விஷயம் மீடியால வந்து இப்போ டைவர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் வந்து ம், ரொம்ப நார்மலா ஆயிட்டு இருக்குதான். ம், ஆனா இந்த டைம்ல ஆல்ரெடி சுத்தி எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டு இருந்தாரு. ம், இப்போ இந்த டைம்ல அந்த ஒரு நியூஸ் வந்தது வந்து ம், ஃபேன்ஸ் மத்தியிலயும் சரி, மற்ற ம். எல்லாருக்குமே அது ஒரு சான்ஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். பொதுவா பார்த்தோம்னா, இந்த விஷயம் வந்து பொதுவெளியில இப்ப வந்துடுச்சு. ம். அதனால வந்து பல பேரு வந்து அதாவது வரதுக்கு முன்னாடியே நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. லண்டன்ல இருக்காங்க. அங்க அவங்க ம். மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க. லண்டன்ல இருக்காங்க. பசங்க லண்டன்ல படிக்கிறாங்க. ம். யார் கூடயும் வந்து தொடர்பு இல்ல, பேச்சுவார்த்தை இல்லன்னு ம். சொல்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு வதந்தியா தான் இருந்துச்சு. ஆமா. கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுவும் சின்ன விஷயம்னாலே எல்லாருமே ம். நோட் பண்ணுவாங்க. இதுல ஆமா. என்ன இதுல தனியா வராங்க? ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட முரசொலி செல்வம் அவரோட டெத்துக்கு கூட வந்து அவங்க தனியா வந்திருந்தாங்க. ம். ஏதோ ஒரு லாஸ்ட் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் அவங்க ஒண்ணாவே ஆமா. இல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, விஜயும் ம். சங்கீதாவும் சேர்ந்து அந்த ம். ஒரு நிகழ்ச்சி எதுன்னா, மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச் ஆமா. 2020ல 2020ல நடந்துச்சு. நடந்துச்சு. ஆமா. அந்த ஆடியோ லான்ச் தான் கடைசியா விஜயும் சங்கீதாவும் ஒண்ணா வந்திருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நிகழ்வும் கட்சி ஏன் இப்ப போதும் வரல. லாஸ்டா மலேசியால நடந்த அவரோட லாஸ்ட் மூவி கூட வரல. ஆக்சுவலி அவரோட லாஸ்ட் மூவிக்கு ஃபேமிலி அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. ஆமா. ஒய்ஃப் வரல, பசங்க வரல. ம். எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இவ்ளோ சீக்கிரம் அது வெளிவரும் ஆனா, அது அப்படின்னு அஃபிஷியலா சொல்லிட்டு. இது வந்து நேத்து அவங்க ம். சங்கீதா ஓப்பன் அப்பா இத வந்து ரிலீஸ் பண்ணதுனால வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஒரு ஷாக்கிங்காவும் ஆமா. இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓரளவுக்கு இருந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் இன்னொன்னு நம்ம பார்க்க நெறைய முடியும். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். ம். சில பேர் வந்து நாங்க என்னதான் விஜய் கூட இருந்தாலும் சங்கீதா மேம் சொல்றதும் வந்து உண்மையா ம். இருக்கலாம் ம். அப்படின்னு. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ம். அவரோட எல்லா மீட்டிங்லயும் எல்லா பேச்சு இதுலயுமே அவர் சொல்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் ம். அப்படின்ற ஒரு விஷயம் ம். மெயினா ஒரு பாயிண்டா வைப்பாரு. ம். ஆனா அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சிட்டு அவங்க இருக்காங்க. கூட அந்த 12 பக்கத்துக்கான இத பாத்தீங்களா? ஃபுல்லா எஸ் பாத்தீங்களா? எஸ் ஆமா ஆமா. அதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்களா? நான் ம். வந்து முடக்கப்பட்டிருந்தேன். வீட்ல வந்து என்ன ம். என்னைய வெளிய என்ன நடவாட விடாம பண்ணிட்டாரு. ஆமா. வீட்லயே நான் வந்து இது ஃபினான்ஷியலாவும் வந்து பண்ணியிருந்தேன். எல்லாமே பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுல. பார்க்கும்போது விஜய் இந்த அளவுக்கு பண்ணுவாரா? அப்படின்றது ஒரு கேள்வி. அவங்க ஃபேன்ஸ்க்குமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ம். ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே. பெண் தாண்டி ஒரு மனைவி இல்ல. ஆமா. ஸோ ம். 27 இயர்ஸா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க ம். 27 வருஷமா எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மன இல்ல ரீதியா வந்து தாக்குறீங்க, மன மெமரீஸ். ரீதியா வந்து நீங்க வந்து டவுன் ம். பண்றீங்க, முடக்குறீங்க. ஃபினான்ஷியலாவும் சரி, மென்டலியும் சரி, ஒரு வீட்லயே நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ம். எவ்வளோ ஒரு சித்திரவாதம் கூட சொல்லி மென்ஷன் பண்றாங்க நிறைய பேரு. ஆமா. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இது அவங்க இத்தன வருஷம் அவங்க மெமரீஸ தாண்டி ஒரு ம், பெண்ணா அவங்க வந்து அந்த குடும்பத்த வந்து இத்தன வருடம் குழந்தைகளுக்காகவும், விஜய்க்காகவும் ஒரு ம், ஃபேமிலி ஓரியன்டடா ஒரு ஒரு பொண்ணா வந்து அவங்க கட்டி ம், காத்திருக்காங்க அப்படின்னே ம். சொல்லலாம். அதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா? என்னது? 2021லயே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ம், அது ஒரு ஏதோ ஒரு நடிகையோட அவருக்கு வந்து திருமணம் மீறிய உறவுல இருந்திருக்காரு. ம், அத நான் கண்டுபிடிச்சேன். ம், ஆனாலும் அது நான் அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. நான் அதுக்கப்புறம் நான் அத அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஆனாலும் அது கன்டின்யூ ஆகியிருக்கு. அந்த நடிகைய பத்தியுமே இப்ப ம். சங்கீதா நேத்து சொல்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே நிறைய பேர் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. இந்த நடிகை அங்க ம். போறாரு, இங்க போறாரு, இந்த போட்டோ வருது, ம். இந்த விஷயங்கள் பார்க்குறோம். இதுவா ம். இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, இல்ல அவங்களா இருக்குமோன்னு சொல்லி ம். நிறைய பேர் பேசுறாங்க. ம். ஆனா இது வந்து சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நடிகை யாருன்னு எனக்கு தெரியும். ம். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ம். தேவைப்பட்டால் நான் அந்த நான் வந்து நடிகை கண்டிப்பா யாருன்றதையும் நான் வந்து வந்து மென்ஷன் பண்ணுவேன். சொல்லுவேன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லியிருக்காங்க. ம். சோ இப்ப அந்த நடிகைக்கும் கொஞ்சம் லைட்டா டர்ரா இருந்திருக்கும். அது வந்து இவங்க வந்து ஓப்பன் அப்பா அத சொல்லிடுவாங்களா? இல்ல வந்து ஓப்பன் இத வந்து சேலஞ்ச் ஆக்சுவலி இது ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கு. ஆ, நீ இன்னும் கொஞ்சம் ஏதாவது சீண்டுனீங்கன்னா நான் ஆ, பேரை ரிலீஸ் பண்றேன் ஆமா. பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது. அப்போ வந்து சங்கீதாக்கு திமுகவோ இல்ல வேற ஏதோ கட்சியோ அழுத்தம் கொடுக்கல. விஜயே தான் குடுக்கல. அழுத்தம் கொடுக்குறாரு. ஆமா. இப்ப இந்த அளவுக்கு பேசுறதுக்கு, இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் யாரு? விஜய் தானே. விஜய் இப்போ ம். ஒழுங்கா இருந்தா தானே ஏன் இவங்க வந்து ம். கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க? இது இப்ப டிஎம்கே இந்த கட்சி சார்ந்து சொல்லும்போது ம், நிறைய இந்த நியூஸ் நேத்து வந்ததுல இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ம், கட்சி அவருக்கு எல்லா போராட்டத்திலயுமே ம், எல்லா மீட்டிங்லயுமே வந்து ம், 75 வருஷத்துக்கு மேல கட்டி காத்த ஒரு கட்சி, ஒரு பெரிய ம், கட்சி தான் வந்து எனக்கு எதிரி அப்படின்னு ம். சொல்லிட்டு தொடர்ந்து அந்த நமக்கு ஒரு ஒரே கட்சி ஒரே ஒரே கட்சி, கட்சி ஒரே எதிரி மட்டும்தான். கட்சி. ஆ, தீய சக்தி யாருன்னா திமுக.
அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்களே வந்து என்ன அவங்களே அதை யூஸ் பண்ணிக்கிற விதமா வந்து அவங்க தூண்டுதல் பேர்ல தான் வந்து சங்கீதா அவர்கள் வந்து இந்த இது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, டைரக்டா ஓபன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது உண்மையா இருக்குமான்றது செகண்டரி, உண்மையா பொய்யான்றது செகண்டரி. அதை வந்து இவங்க ஏன் உறுதிப்படுத்துறாங்கன்னா, இப்போ ஒரு 2-3 மாசம் முன்னாடி முரசொலி செல்வம் அவர்கள் இறப்புக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இறப்புக்கு அவங்க மேபி அவங்களுடைய ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படி பார்த்தா ஆர்த்தி ஜெயமரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி கூட தான் வந்திருந்தாங்க. முன்னாள் இப்போ விவாகரத்தை வழங்கியிருக்காங்க இல்லையா, கேஸ் போயிட்டு இருக்குல்ல, ஆர்த்தி வந்திருந்தாங்க, ஆர்த்தி ரவி வந்திருந்தாங்க, நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. நம்ம இதை வச்சு நம்ம திமுகவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப திமுகவுடைய பொது நிகழ்ச்சிக்கோ இல்ல திமுகவுடைய ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கோ வந்திருந்தாங்கன்னா கூட மேபி ஓகே, ஒரு ஒரு ஃபேவரிசம் பண்றாங்க, இல்ல ஒரு இவங்க போய் இதை இவங்களை டிமாண்ட் பண்ணா இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ சங்கீதா தான் வாண்டடா போயிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன இதுக்காகவான்னு சொல்றீங்க? இதுக்காக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆதாயம் இப்போ டிவிக்கு இப்ப விஜய் வந்து அவங்களுடைய மனைவிய தனிப்பட்ட முறையில ஒரு கடந்த 5 வருஷமா வந்து மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு இல்லையா. சோ இப்ப சங்கீதாக்கு பேக் போனா இருக்கக்கூடியது யாரு? இப்போ அவங்க யாரை டிபெண்ட், அவங்க என்ன வேணா நடக்கலாம் இல்லையா அவங்களுக்கு நாளைக்கு, அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு? சோ அவங்களுக்கு ஒரு சார்ந்த யாராச்சும் வேணும்ல, ஒரு நபர் வேணும்ல. சொந்த குடும்பத்திலே வந்து ஒரு சேஃப்டி இல்லன்னா அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இல்லன்றாங்களே. கடைசியா இப்போ 2021 இருந்து அவங்க 26 வரைக்குமே வீட்டுல இல்ல, லண்டன்ல இருக்காங்களோ இல்ல எங்க இருக்காங்களோ, என்னன்னா ஆகலாம் இல்லையா அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பினான்சியலாவும் முடக்கிருக்காரு. அவங்க பாதுகாப்பு யாரை போய் கேட்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இப்போ உங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை போய் நீங்க கேட்பீங்க, எனக்கு ஒண்ணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க முடியும், ஃபேமிலியில ஒரு பிரச்சனைனா. சோ அவங்க சங்கீதாவும் சராசரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. கரெக்ட் தான். ஆனா வைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள இருக்க பிரச்சனை வேற, குழந்தைகள் ஏன் எதுலயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அது என்னன்றது தெரியும். ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க, பேசுறது இல்லைன்றதே ஒரு பசங்களுக்கு ஒரு கஷ்டமா தானே இருக்கும். ஒரே வீட்டுல இருந்துட்டோ இல்ல பல பேர் கேள்வி கேட்பாங்களா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, என்ன அவங்க டேடி மம்மியை வர மாட்டேன்றாங்க. இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஏன் நீ போல சஞ்சய்னா அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்கலாம், நீ அம்மா போலன்னா அவங்க பெண் அவங்க பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற போது அவங்களுக்கும் ஒரு கோவம் இருக்கும்ல, அப்பா மேல ஒரு அப்பா விஜயா பார்க்க வேணாம், அப்பாவா பார்த்தா ஒரு கோவம் இருக்கும்ல. ஆனா இதுல விஜய் அவர்களோட அப்பா சந்திரசேகர் அவர் என்ன சொல்லுவாரு, லைக் என்ன ஸ்டெப் எடுக்க போறாருன்றதுலே தெரியல. இப்ப லாஸ்ட் மலேசியா அந்த அவரோட லாஸ்ட் மூவியோட ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கூப்பிட்டும் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்பா அம்மாவா நடிகரா தாண்டி பையனா ஒரு தகப்பனா தாயா நீ என்ன நீங்க சொல்லிருப்பாங்க கண்டிப்பா, நிச்சயமா. அதை வந்து மறுத்திருக்கவே முடியாது. பட் ஆனா விஜய் அவர்கள் அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தாரா, இல்ல அதனால பெற்றோருக்கும் வாக்குவாதமா அவங்களுக்கும் ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அது ஒரு விரிசல் இருக்கு. தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு விரிசல் ரொம்ப வருஷமா அது வந்து போயிட்டு இருக்கு, பேசப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. இந்த 12 பக்கம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா இது ஒரு வீட்டுல இப்படிலாம் இருக்கே, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாரே, அவர் வீட்டுல இவ்வளவு நடக்குதா அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுல 2021 ஏப்ரல் மந்த்லே வந்து ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதை அறிந்தேன். இந்த உறவை விட்டு விடுவதாக விஜய் உறுதி கொடுத்தார், ஆனால் மீண்டும் அதே உறவில் நீடித்தார். அதுக்கப்புறம் அவங்க சொல்றது என்னன்னா, பல முறை வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறா. அதே மாதிரி அந்த துணை நடிகை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸை சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணியிருக்காங்க. இந்த அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த இதுல மென்ஷன் பண்ண தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது ஒரே ஒரு ஆளா தான் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆள் தான், அந்த பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லலாம். எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா அது சங்கீதா சொல்றதும் நான் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், சங்கீதா அவர்கள் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. இப்போ அந்த நடிகை இவங்கதான் இல்ல இவங்கதான் அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் இப்ப எல்லாருக்கிட்டுமே மொபைல் இருக்கு, எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாமே தெரியுது, பேசுறாங்க. நானும் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க யாருன்னு நம்ம சொல்லலைனாலும் அவங்க போஸ்ட் போடுற அந்த ஸ்பெசிபிக், இப்ப இவங்களோட எடுத்த போட்டோஸ்ல போஸ்ட் போடுற அந்த கீழே இருக்க அந்த கேப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட போஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அந்த ஹார்ட் இன் இன்ஃபினிட்டி அப்புறம் ஈவில் ஐ, அந்த இன்ஃபினிட்டி எப்பவுமே இருக்கும் அந்த போஸ்ட்ல. நீங்க அவங்களோட பேஜ்ல போய் நீங்க தாராளமா போய் பாருங்க. அவங்களுடைய அந்த காதலோட திருமணத்தை மீறி ஒரு காதலுடைய அந்த ஒரு கோட் வேர்டா அது இருக்கலாம் அப்படின்னு நம்ம
பார்க்க முடியுது. பட் ஆனா ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் ஆகி ஒரு ஃபேமிலிய கலைக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். சினிமால இது யூஷுவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நடிகர் விஜயாவே இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமான்றது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா விஜய் இப்போ அரசியல் வந்துட்டாரு. தாவேகாவுடைய தலைவர் அவர்தான். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா அப்படின்றது போய் தாவேகாவின் தலைவர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நீங்க இப்படி பாருங்க கண்மணி, இப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கல, நடிகராகவே இருக்காரு. ஜனநாயகன் படம் வரைக்கும் இப்போ இந்த கடந்த இதுதான் லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நடிகர் விஜயா கடைசியா ஒரு ஜனநாயகன் படம் பண்ணிட்டாரு. இப்போ சங்கீதா அவர்கள் இந்த விஷயத்த கொண்டு வராங்க. அப்படின்னும் போது இவ்வளவு பெருசா இது வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது எல்லாரும் பண்றது தானே. அது மாதிரி இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை. இப்ப குறிப்பா ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து நடந்தது, ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய விவாகரத்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தனுஷ் சார் அவர்களுடைய அந்த விவாகரத்து கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாம இந்த அளவுக்கு ரொம்ப அடிச்சு ரொம்ப இத பத்தியே வந்து ஒரு வாரத்துக்கு இல்ல 2 வாரத்துக்கு அது முடிகிற வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே நார்மலா ஓகே, சினிமால இது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அரசியல் தலைவர்களும் இல்ல உள்ள இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப அரசியல்வாதிகளும் விமர்சனம் பண்றாங்க இல்லையா, இந்த விவகாரத்தை இந்த மனுவை பத்தியோ இல்ல விஜய் அவர்கள் பத்தியோ சங்கீதா பத்தியோ பேசுறாங்க. இது நடிகரா இருந்தா பேசிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம மறுக்க முடியாது. ஆமா, இன்னொரு நீங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இது வந்துருச்சு அப்படின்னும் போதுதான் நேத்துதான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள ஒரு ஆடியோ லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ காலைல கேட்டீங்களா? அது பாக்கும்போது தெரியுது ரொம்ப பக்கா ஃபேக் அப்படி சொல்லிட்டு. பக்கா ஃபேக் தெரியுது. அது எப்படி ஒரு நைட்குள்ள எப்படிடா இந்த பிஆர் டீம்லாம் வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அது எந்த கட்சின்னு தெரியல. பட் ஆனா கட்சி ஆப்போசிட் கட்சியோ இல்ல வந்து இருக்கக்கூடிய கட்சியோ விஜய்க்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பண்ணிருக்கலாம். நம்ம அதை மறுக்க முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு இவர் கொடுக்குறாரு இல்லமா, அதுக்கான வாய்ப்பு இவர் கொடுக்குறாருல்ல. மக்களும் நானும் ஒண்ணுன்றாரு, என்ன திட்டினா தமிழகத்தை திட்டினா மாதிரி சொல்றாரு. சோ இவ்வளவு ரத்தமும் சதன்றாரு. இன்னொன்னு இந்த அவரோட டாக் ஒண்ணு இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு இதுல சேலம் பிரச்சாரத்துல ஆமா பேசின அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்குல்ல. அவர் பேசின அந்த இது வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ தான் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. காட்டுங்க, ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம். என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. என்ன உறவு? இதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி 33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. சினிமா அந்த உறவுமா 33 நான் வந்து அத நினைச்சிட்டேன். சாரி, 10 அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. மக்கள் கூட நிக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்கன்றதெல்லாம் தாண்டி விஜய் வீட்டுல இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா அது வந்து நம்ம இதுக்கப்புறம் கேள்வியும் இல்ல, கவலைக்கிடம் அப்படினே சொல்லலாம். உறுதிப்படுத்துறாங்க சங்கீதா அவர்கள். இப்ப சுத்தி பாத்தீங்கன்னா விஜய்க்கு எல்லா இடத்துலயும் தாக்கி ரொம்ப கதறிட்டு இருந்தாரு. இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கரெக்டா? கரூர் இன்சிடென்ட் அதே மாதிரி எந்த துக்க நிகழ்வுக்குமே வந்து அவர் வெளில வராத ஒருத்தர். அவரோட கூட்டத்துல நடந்த உயிரிழப்புக்கு கூட வீடியோ மூலமா, நேர்ல போய் பார்க்கல, வீடியோ மூலமா வந்து இரங்கல் தெரிவிச்சாரு. பனையூருக்கே வர வச்சு அவங்க உறவினர்களை வர வச்சு வந்து ஆறுதல் சொன்னாரு. பனையூர் பண்ணையார் எல்லாம் வந்து நிறைய பேர் அவர் வந்து விமர்சனம். ஆனா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவரோட இறுதி அஞ்சலிக்கு மட்டும் நேர்ல போய் அஞ்சலி செஞ்சாரு. இப்ப இதுல என்ன ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு வருது அப்படின்னா, இது ஒரு அரசியல் ஆதாயமா இருக்கலாமோ,
இல்ல இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த சங்கீதா அவர்கள் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு என்ன ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு, ஆமா இப்போ ஏன் வந்து அவங்க இதை வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேர் மனசுல இருக்கு. அது வந்து அரசியல் ஆதாயமா இருக்கலாமான்றது வந்து மேபி ஒரு தாண்டி சிம்பத்தி, ஐயோ இது இந்த சிம்பத்திக்காகவாச்சு விஜய்க்கு யாராவது ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு சைடு பேசிட்டு இல்ல இருக்காங்க. கண்டிப்பா சிம்பத்தி இருக்காது, கோவம் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா கோவம், இதுக்கு இதனாலே அவருக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அகைன்ஸ்டா மாறதை தாண்டி விஜயோடைய இப்ப விஜயை பத்தி இப்ப நானோ நீங்களோ தப்பா பேசினா அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. விஜயை பத்தி தவறான விஷயங்கள் நம்ம சொல்றதுனால அது வந்து உண்மை ஆயிடாது. அவருடைய மனைவி சொல்லும் பொழுது கண்டிப்பா அது வந்து அது உண்மையா ஆயிடும், உண்மையாதான் இருக்கும். கரெக்ட் தான். பட் இப்போ விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, இல்ல என்ன ரெஸ்பாண்ட் பண்ணா? நம்ம ஒன் சைடு விஷயத்தை வச்சே நம்ம வந்து இது வந்து இதுதான் இப்படிதான் இருக்கும், அவர் அதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ விஜய் அகேன்ஸ்டா ஏதாச்சும் மனு தாக்கல் பண்ணிருக்கலாம், இல்லை அவரோட விஷயத்த வந்து வெளியே அவருக்கு அவர் என்ன ஃபேஸ் பண்றாரு, அவரோட சைட்ல இருக்கிற விஷயத்தையும் சொன்னா தானே நமக்கு வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். ஒன் சைடு வச்சே நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கு. பட் இவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிவா அப்படின்ற மாதிரி வந்து இது பேசப்படுது. ஆனா தாவேகா தலைவர் விஜயா வந்து இதை பேசுறாங்களே தவிர நடிகர் விஜயா யாரும் பேச மாட்டாங்க. அவர் வந்து இது ஒரு சங்கீதாவோட ஒரு ஹஸ்பண்ட் விஜயா அவர் இதை ஹேண்டில் பண்ணுவாரா, இல்ல தாவேகா தலைவர் விஜயா ஹேண்டில் பண்ணுவாரா, இல்ல நடிகர் விஜயா ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்றது தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் தொண்டர்களுக்கே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நடிகர் விஜயா இருக்காரு, சம்டைம்ஸ் தாவேகா தலைவர் விஜயா இருக்காரு. அது வந்து அவர் என்ன மனநிலை இருக்காரோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி அவர் இதை சீக்கிரமா இதை வந்து கிளியர் பண்ணணும். இல்ல கவுன்சிலிங் போயிட்டு ஓரளவுக்கு அகைன் பேட்சப் ஆயிட்டாலும் சந்தோஷம் தான். ஆனா அவங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க, எங்களுக்குள்ள வந்து இந்த பேப்பருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கு, எங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த பேப்பரை வச்சு மட்டும் சொல்ல முடியுது, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை, திருப்பியும் எங்களால வாழ முடியாத அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதுலதான் பட் ஆனா உட்காந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒரு நம்ம ஒரு பொதுவெளியிலிருந்து நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்க்கும் போது இது வந்து விஜய் வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கணும். அது வந்து விஜய் தாண்டி இது வந்து நாளைக்கு இப்போ வந்து நான் தான் நாளைக்கு சிஎம்னு சொல்றாரு, 2 பேருக்கு தான் போட்டின்றாரு. அப்போ நீங்க நாளைக்கு தமிழகத்தை நீங்க ஆள போறீங்க, ஆளணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அப்ப அதுக்கான ஸ்டஃப் உங்களுக்கு இருக்கணும். அப்ப நீங்க இந்த வீட்டுல விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க தெரிஞ்சுதான் நாங்க நாளைக்கு உங்ககிட்ட நாங்க நாட்டை கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதுதான் இப்ப விஜய் வந்து இதுல ரொம்ப விஜய் இதுலதான் அவருடைய அந்த ஒட்டுமொத்த அரசியல் சினிமா எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. அந்த 12 பேஜ்ல தான் இருக்கு. அவர் எப்படி இதை பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றத. நன்றி.